ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ ஸ்பைடர்மேன் மாதிரி இருக்கலாம்னு நினச்சா வெனமில் ஒரு கேரனேஜ் மாதிரி இருக்கேன். இட்ஸ் ஓகே. ஸோ இந்த ஊரில் நான் ஸ்கேட் பண்ண போகிறேன். ஸோ இன்னிலேருந்து தொடங்கலான் இருக்கேன். எங்கள் அம்மா கிஃப்ட் பண்ணாங்க. ரொம்ப நாளாக பூட்டி வச்சுருந்தேன். இன்றைக்கி தான் டைம் கிடச்சது. என்னோடய பழைய ஸ்கேட் போர்ட் வீடியோஸ்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆதி காலத்தில் எடுத்து வச்சுருப்பேன். ஸோ பரவாயில்ல, நான் இனிமேல் திரும்ப பண்ண போகிறேன். அதை பாருங்கள். ஸோ ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. இன்றைக்கி வந்து நம்ம வராத அவனை நான் கூப்பிடல. ஓகே, வீடியோ பண்ணும்போது யார் டிஸ்டர்ப் பண்ணுறா? ஹாய் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. பிக்சர் பார்த்துட்டு இருந்தேன். என்ன அழகாக ரெடியாக இருந்திருக்க. ஸோ கைஸ், நான் சொன்ன ஆள் இவன் தான். ஃபோட்டோகிராஃபி நாலேஜ் இல்லாத ஒரு ஆள். ஆனால் இவனுக்கு நான் ஃபோட்டோகிராஃபி கற்றுக் கொடுத்து என்னை ஃபோட்டோ எடுக்க வைக்க போகிறேன். எதிர்பார்க்கல, அதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். எப்படி இருக்கு தீபாவளி அவுட்ஃபிட்? இவ்வளோ பெரிய மாடலில் ஃபோட்டோகிராஃபி எடுக்க போகிற, எப்படி பெருமைப்படுறியா? ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு சொல்ல வார்த்தை இல்லை. தேங்க்யூடா. ஓகே, ஃபிட் செக். பக்கத்து லிஃப்ட்லையா? இறங்கு. டேய் வெயிட் பண்ணு, ஷூவை மறந்துட்டேன். இது மாற்றினதுலேருந்து வீட்டுக்குள்ளேயே நான் ஷூ போட்டிருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கேன். இப்போ நான் தேவையில்லாம லொடன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ இதெல்லாம் பண்ணுவேன். இப்போ நான் பேசுறதுனால அந்த வேண்டாம் தூக்கிடுவியா? அதுக்கு எல்லாம் பேசுறத கட் பண்ணிடுவியா? நான் லொடன்னு பேசுறத சாங் போட்டுருவேன். என்னாச்சு? ஆன் பண்ணா ஏன் ஆன் ஆக மாட்டேங்குது? அவனுக்கே ஒன்றும் தெரிலங்க. இல்லை வேற என்கிட்ட வாங்குறான், நான் செட் பண்ணி தரேன்னு. ஏதோ ஆயிடுச்சு. சார்ஜ் போட்டியா? பேட்டரி உள்ள இருக்கு. அப்போதே கேட்டேன் ஏதாவது வேணுமா வேண்டாமான்னு. இரு, பேட்டரி எடுத்துகிட்டே வரல, வீட்டில் இருக்கு. அந்த கேமரா பேக்கில் இருக்கு. ஸோ கைஸ், நானும் சாமும் இப்போது காலேஜ் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். சாம் வந்துட்டு இப்போ நடிக்கிறான். அவன் தான் ஆக்டர். அவனுக்கே தெரியாது நான் வ்ளாக் பண்ணுறது. அவனுக்கு தெரியாமல் வ்ளாக் பண்ண போகிறேன் கேமராலேயே. இது ஒரு பிஹைண்ட் த சீன்ஸ் வ்ளாகாக இருக்க போகுது. வெயிட் பண்ணு. பாட்டு போட்டியா? வர ஆரம்பிச்சிட்டான். சாரி, வீணி கலந்துருச்சு. செப்ப போ, பரவாயில்ல, போ, திரும்ப வா. இங்கே பாரு, நான் தம்ஸ் அப் கொடுக்கும் போது வா. இப்போ நான் வந்தது ஓகேவா? நல்லா இருக்கு. நீ ரொம்ப யோசிக்காத. அவன் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட், கொஞ்சம் ரொம்ப யோசிப்பான். அது என்ன சொல்கிறது, அவன் கொஞ்சம் இன்செக்யூரிட்டிஸ் இருக்குது. அதை போக்குறது தான் இன்றைக்கி என்னோட கோல். டேக் ஓகே. இன்செக்யூரிட்டிஸ் ஓவர் கம் பண்ணலாமா? ஆமாம், நீ ஓவர் கம் பண்ணலாம். இந்த மிஸ்ஸஸ்லாம் எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து உன்னோட இன்செக்யூரிட்டியை நம்ம பிரேக் பண்ணுறோம். அதான் டாஸ்க். ஓகே, ஓ ஆக்ஷன். ரோலிங். மூஞ்சி தெரியுமா? டே பாரு, சும்மா மேலே நிற்க. நான் ப்ரௌசர் எடுத்து பார்ப்பேன். வெயிட் பண்ணு. ஓகேவா? ஓகே, ரோலிங். லைட்டிங் இந்த சைடு இல்லை, உனக்கு இந்த சைடு வர. ரோலிங். திரும்ப அங்கேருந்து எடு. ஓகே, சாரி. எடுத்து பாரு, அப்படியே அதை பாரு. வாங்கலாமா வேணாமான்னு. அப்புறம் இன்னொன்று எடுத்து பாரு, இதோட அது பெட்டராக இருக்கா அப்படின்னு பாரு. சரி, இது ரெண்டும் எடுத்துக்கலாம். அப்போ பில் போடுவோம் அப்படின்னு மைண்ட் செட்டில் அப்படியே போ. கேமரா விட்டு இந்த சைடு. சரி, பார்த்துட்டு நல்லா இருக்கே, சிரிச்சிட்டே. ஓகே, இது ரெண்டும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேமரா விட்டு என் பின்னாடி வந்துடு. ஓகே, நீ அவங்கள வந்து இப்போது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கேன். நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணேன். ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கேன் தெரியுமா? பாட்டு கேட்க வச்சு. நீ என்னையே சொல்கிறியா? நான் அதை சொல்லலை. இந்த சாக்லேட்டை நீ பார்க்குற ரியாக்ஷனில் அவங்களே சரி இந்த சாக்லேட் வாங்கி பார்க்கலாம் போல, இந்த பையன் என்ன நல்லா
இதை பார்த்து ரொம்ப ரசிக்கிறானே அப்படி சொல்லிட்டு. தெரியல, கடைசி அவுட்புட் பார்த்துட்டு நான் என்ன வேணா சொல்லிக்கிறேன். ஓகே ரோலிங். பார்த்துட்டே வா, ரசிச்சுக்கிட்டே வா அப்படியே. வாவ் அப்படின்னு. இந்த சாக்லேட் சாப்பிட்டா மீன் மருந்து இங்கேயே ஃப்ளாட் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி. ரோசேக்கு போய் கொடு, அது கஷ்டம்தான். ரைட் சைட்லேயும் சாக்லேட்ஸ் இருக்குடா, அதையும் பாரு. கோச்சிக்க போகுது சார் ரைட் சைட் சாக்லேட்ஸ்லாம். இப்போ சிரிச்சிட்டே வா, சிரிச்சிட்டே அந்த குக்கீஸை வந்து பார்த்து எடு கையில், அந்த குக்கீஸ். ஓகே கட். உய் ஆக்சியம் ஆக்சியம். இந்த கவரை பிச்சு உள்ள வச்சிடுறேன், ஓகேவா? ஓகே. இப்போ நீ இதை கடிச்சு சாப்பிட்ணும். இதெல்லாம் ஏன் வீடியோ எடுத்துட்டு இருக்க? சும்மா என் மெமரிக்கு பார்த்துட்டு. ஓகே, ஓ மெமரியா? ஓகே. ட்ரையல் ஷாட். அங்கே நடந்து வந்து சாஃப்ட் ரியாக்ஷன் கொடு. ஒரிஜினல் சாக்லேட்டை இப்போது மெய் மறந்து போய் டேய் இடத்த பார்த்துலடா, சாக்லேட் சாப்பிட்டடா. eat 5 star do nothing மாதிரி இருக்கணும். சூப்பராக இருக்குது, கண்ட்ராவியாக இருக்குது. நான் சாக்லேட் சத்தியமாக சாப்பிட்டுட்டு உண்மையான ரியாக்ஷன் கொடுத்துருன்னு பயமா இருக்கா? நீ நடிக்கணும். ஆனால் வா டைரி மில்க் தான் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. டைரி கன்றாவியாக இருக்குது சத்தியமாக. ஒரு தெரிலங்க, பெரு மக்கள் என்னை கோச்சிக்காதீங்க, நல்லா இல்லை. அவன் என்ன பண்ணிட்டு இருப்பானோ, அவன் தானே சாங் கேட்டு இருப்பான். தம்பி டேபிள் துடைக்கிற தம்பி, அப்படியே எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா குடிக்க. டேபிள் துடைச்சி முடிச்சுட்டு. ஓகேங்க ஐயா. நீ டேபிள் குடைக்கிற சினிமாட்டிக் எடுக்கிறவா? ஏண்டா வேலை விட்டு இல்லையாடா, துடைச்சாலும் போக மாட்டேங்கிறான் இந்த இதெல்லாம். சரி விடு நான் பார்த்துக்கிறேன். ஸோ ஹாய் டூ எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கே ரொம்ப தடுமாற்றமாக இருக்குது. இங்கே ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கேட் போர்டு ஓட்டுறதுனால எனக்கே அப்படியே அங்கங்கே தடுமாறிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப ஸ்டண்டெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, நானே இனிமேல் தான் கற்றுக்கணும். ஓகே, ஸோ எக்ஸ்ப்ளோரிங் திஸ் சிட்டி வித் மை ஸ்கேட் போர்டு, அதான் வந்து இப்போது திரும்ப சொல்கிறேன். எக்ஸ்ப்ளோரிங் தி சிட்டி. என்ன பேசுகிறது? எக்ஸ்ப்ளோரிங் த சிட்டி வித் மை ஸ்கேட் போர்டு, இதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸ்ப்ளோரிங் தி சிட்டி வித் மை ஸ்கேட் போர்டு, இதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க. பாய்.